நம்முடைய எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய மகுடமாக இருக்கும். எனவே இந்த தொகுதியினுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். மக்கள் விரோத திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வகையிலே, மக்கள் சுளிக்கும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. மகளிரை பார்க்கிறேன், அதிகமாக பார்க்கிறேன். மகளிர் நாட்டினுடைய கண்கள். மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம். தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று பெருமையோடு கூறுவோம். அப்படிப்பட்ட தமிழகத்திலே இன்றைக்கு நகரம் முதல் கிராமம் வரை நம்முடைய மகளிர் பாதுகாப்பாக இல்லை என்பது வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய செய்தி. நண்பர்களே, இந்த நிலை மாற வேண்டும். ஏன் இந்த நிலை? எதற்காக இந்த நிலை? ஸ்ரீதர் உள்ளவாங்க. ஏன் இந்த நிலை? எதற்காக இந்த நிலை? காரணம் போதைப் பொருட்கள் நடமாட்டம், கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல். இவைகளுக்கு 3 மாதங்களிலே முடிவு வெட்டக்கூடிய தலைவர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மகளிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், தைரியமாக இரவிலே வெளியிலே செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். மகளிர் தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த 5 ஆண்டுகளிலே உங்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு. பால் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, குப்பை கூட வரி போட்ட அரசு திமுக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அரசு அதிமுக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. மகளிருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவி தொகையாக 10,000 வழங்கக்கூடிய நிலை. 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன்னு, கமிஷன் அடிக்கணும்னு அதிமுக நினைக்கல. 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நல்ல கட்சியா இருக்க முடியும், நல்ல முதல்வராக இருக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையிலே குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2,000 வாழ்வாதார உதவி தொகையாக 3 கேஸ் சிலிண்டர்கள். ஆண்களுக்கும் மகளிருக்கும் மரியாதைக்குரிய கட்டணம் எல்லாம் பேருந்து. மரியாதைக்குரியங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா திமுக அதை கொச்சைப்படுத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தரமான பொங்கல் பரிசுடன் ரூபாய் 1000. அனைவருக்கும் அம்மா இல்ல திட்டம். மாணவர் கல்வி கடன் ரத்து. மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்காக இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால், அம்மா புரட்சி தலைவி காலத்திலிருந்து அதிமுக தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தால், இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் எந்த மாநிலத்திலே நம்முடைய மகளிருக்கு அதிக திட்டம் என்றால் அது தமிழகத்தில் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே நிலை மகளிருக்கு அதிமுக ஆட்சியிலே தொடரும். இந்த பகுதியை பொறுத்தவரையில வட இந்தியர்கள் வாழும் பகுதி. வட இந்தியர்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசு மோடி தலைமையிலான அரசு, எடப்பாடியார் தலைமையிலான அரசு. இன்று மத்தியிலே நம்முடைய நரேந்திர மோடிஜி தலைமையிலான அரசு
நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய அரசு நம்முடைய நரேந்திர மோடிஜியுடைய அரசு. இன்றைக்கு இந்தியா பல நாடுகளுக்கிடையே போர் மூண்டிருக்கும் போது கூட அமைதியான நாடாக, பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அது நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களது ராஜதந்திரம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கோவிட் வந்த பிறகு வளர்ந்த நாடுகள் கூட குன்றி போனன. இன்னும் அவர்களால் வளர முடியவில்லை. ஆனால் 140 கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியா என்னாகும் என்ற கேள்விக்குறி எழுந்த போது படிப்படியாக பொருளாதாரத்தை இந்தியாவிலே உயர்த்தி காட்டிய பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட மத்திய அரசும் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான மாநில அரசும் தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் சிறப்புக்கும் அடித்தளமாக அமையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி இந்த பகுதி இல்லையா? உங்க தொகுதியில் வருதா? இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அரசு 5300 மெட்ரிக் டன் அரிசி நோன்பு கட்சிக்கு கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நார்கூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு சந்தன கட்டைகள் இலவசமாக வழங்கியதை இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஹஜ் பயண கட்டணத்தை 2019 முதல் எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டதை மறந்துவிட முடியாது. அதே போல 8176 பேர் ஹஜ் பயணிகள் பயணம் மேற்கொண்டதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படி இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணி தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மரியாதைக்குரியவர்களே, ராயபுரம் மனோ அண்ணா அடுத்த மாதத்திலிருந்து துறைமுகம் மனோவாக மாறப்போகிறார். அதற்கு சாட்சி உங்கள் முகங்களிலே தெரியும் மகிழ்ச்சியும் மலர்ச்சியுமே. நண்பர்களே, ஏன் இந்த தொகுதியிலிருந்து சென்னை மாநகராட்சியிலே அதிக வாக்குகளுடைய வேட்பாளராக மனோ வெற்றி பெறக்கூடாது? வெற்றி பெற முடியும். அதை சாதிக்கக்கூடியவர்களின் முன்னே நிற்கிறீர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த தொகுதிக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. முதல் பிரச்சனை, இங்கே இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரால் தான் தொகுதிக்கு அதிக பிரச்சனைகள். எந்த திட்டங்களையும் தொகுதிக்கு முறையாக சரியாக கொண்டு சேர்க்கவில்லை என்பது சாதாரண மக்களுடைய எண்ணம். சாதாரண மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய மனோ அவர்கள். உதாரணத்துக்கு துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையிலே நில ஆக்கிரமிப்பும் நில அபகரிப்பும் அதிகமாக இருக்கும் பகுதி. லஞ்ச லாவண்யத்தால், அதிகார பலத்தால், ஆட்சி பலத்தால் அராஜகம் இங்கே அதிகமாக இருக்கிறது. தெருவோர பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான குடிசைகள் இருப்பதால் மாற்று வசதி சௌரியமாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அம்மா வீடு இல்ல திட்டத்தின் மூலம் அவர் அனைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பான வீடுகளை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தொகுதியிலே அதிகமாக இருப்பதாக தகவல். அதற்கு 100% முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆட்சி அதிமுக. அதனுடைய வெற்றி வேட்பாளர் மனோ என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். துறைமுகத்தில் பல்வேறு நல்ல பணிகளை செய்யக்கூடிய நிலையிலே ஒரு புதிய ஆட்சி மலரும் போது அதற்கு மத்திய ஆட்சி துணை நின்றால் 100% மத்திய மாநில அரசுடைய திட்டம் இங்கே கிடைக்கும். அப்படி என்றால் தற்போது
வளமான தமிழகத்தை, வலிமையான பாரதத்தையும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே துறைமுக தொழிலினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மனோ அவர்கள் நம்முடைய வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவருடைய ஆதரவை 100% பெற்றவர். ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர். நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களால் ஆதரவும் அன்பையும் பெற்றவர். என்னுடைய உயர்வுக்கு பாடுபட்டவர். நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர்கள் சக்தி வடிவேல் அவர்கள், நம்முடைய முனவர் பாட்ஷா அவர்கள் மற்றும் சென்னை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மிக முக்கியமான மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் இங்கே ஒரு சேர என்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த பகுதியிலே மனோ அவருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மனோ அவருடைய வெற்றி இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி, உங்கள் பகுதியினுடைய வளர்ச்சி. உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக, உங்களது பிரச்சனைகளை வாதாடி போராடி சட்டமன்றத்திலே தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நம்முடைய மனோவுக்கு உங்களுடைய வாக்கு இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து